என்னன்னு சொல்லு. அது வந்து நெக்ஸ்ட் வீக்ஸ் உனக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கா? அப்படி ஒன்றும் பெரிய ப்ரோக்ராம் இல்ல. ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டோட அசைன்மெண்ட் இருக்கு. அவங்க பிராண்ட் அம்பாசிடரை தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேமெண்ட் கொடுப்பாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட். அடுத்த வாரம் கல்கட்டா வராங்க. என்னால செய்ய முடியும். அன்னைக்கு நான் ஃப்ரீ ஆக பாக்குறேன். அது வந்து இது என்னுடைய டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. இது என்னுடைய ஃப்ரெண்டோட தான். அசைன்மெண்ட்ல பேமெண்ட் கரெக்டா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ரெடியா தான் இருக்கேன். நீ கன்ஃபார்மா சொல்லிட்டேன்னா டிக்கெட் புக் பண்ணிக்கலாமே. நான் உனக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா நம்ம மீட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். மேடம் மேடம் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. சார் வெளில இருந்து கத்த ஆரம்பிச்சுறாரு. நேத்து மாதிரி டபுள் ஷிஃப்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரு, இன்னைக்கு டபுள் ஷூட் நடத்துறதுக்கு காரணம் அவர்தான், நான் இல்ல. அதனால என்ன கேட்காத. இனிமே பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசு. மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நீ என்ன சொன்ன? என்னாச்சு? நீ இப்போ எல்லார்ட்டையும் கோவப்படுறியா? அதெல்லாம் விடுப்பா. நீ யாருடைய வைஃபா இருந்தாலும் அதனால என்ன கேட்காத. எனக்கு உன்ன பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்லையே. பைத்திய மாதிரி பேசாத. நீ எப்போ வேணாலும் என்ன பார்க்க வரலாம். அப்போ சரி, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே பாய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால அவங்கள நம்ப முடியல. உண்மையிலே அவர் ஒரு பிசினஸ் மேன். அது மட்டும் இல்ல, அவரு ரொம்ப கன்னிங்கா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ பார்க்க போற ஆளு அவ்வளவு மோசமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்கள நல்லா பாத்துக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடு. நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றியா? என்னுடைய வருத்தங்களை நான் எப்படி அவங்க கிட்ட ஷேர் பண்றது? நீ இன்னொருத்தனுடைய வைஃப் தானே. நீ இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத. ஒரு பக்கம் என்னுடைய கரியர், இன்னொரு பக்கம் என்னுடைய காதல். எல்லாரும் காதல பிசினஸா பாக்குறாங்க. ஆனா இன்னும் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தாலும் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நம்ம இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் குறைய சொல்லிட்டு இருக்கே. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கலையா? நம்ம 2 பேருக்கும் பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் இப்படி மெயின்டைன் பண்றது ஸ்டேட்டஸ கரெக்டா வச்சுக்கிறதுக்காக தான். பணம் இல்லாம இண்டஸ்ட்ரியில நிக்கவே முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் காசு கடன் தெரியா? நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதாவது எனக்கு இந்த மாசம் கூட கொடுக்க முடியல. உன்னோட வாடகை 8000 ரூபாய் இல்ல? இங்க பாரு, போனி எனக்கு ஒரு 20000 ரூபாய் தரதா சொல்லியிருக்கான். அதுல இருந்து 8000 ரூபாய் எடுத்துக்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏய், கவலைப்படாத. அவனோட கிரெடிட் கார்டை எனக்கு குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். அட கடவுளே, இது உண்மையிலே சீரியஸா? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் சரியான ஒரு முட்டாள். அதெல்லாம் நினைச்சு நீ worry பண்ணிக்காத. Just be cool. It is important. Don't worry. ஓ, அப்ப உன்னால அதை செய்ய முடியுமா? நீ பெரிய ஆளு தாண்டி. ஏய், இப்படி எல்லாம் பேசாத. நம்ம ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி இருக்கணும்னா தேவையில்லாம பேசாத. ஓகே, டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னோட விருப்பம்.